ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இணைய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அற்புதமான காணொளியில நம்ம பார்க்க போறது தினப்பலன்கள், மேஷம் முதல் மீனம் வரை. சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது மனப்பூர்வமான நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த பதிவை பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் தினப்பலனை பார்க்கறதுனால இதில் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பரிகாரம் பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதெல்லாம் செய்ய செய்ய நிறைய பேருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். அதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். ஒரு பெரிய நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லணுங்கிற ஒரு வேகம் கிடைக்கும். இப்போ இந்த தினப்பலனில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். 21/12/2025 ஞாயிற்றுக்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் 6ஆம் நாள், தட்சிணாயன புண்ணிய காலம், சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை, கீழ்நோக்கு நாள், சந்திர தரிசனம், கரிநாள். நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை, மாலை 3:15 மணி முதல் 4:15 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. குளிகை பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூலம் மேற்கு, அதற்கு பரிகாரம் வெள்ளம். தனுசு லக்னம், இருப்பு 4 நாழிகை 35 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6 மணி 24 நிமிடத்திற்கு. கரணன் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. திதி இன்று காலை 9:33 மணி வரை பிரதமை, அதன் பின்பு துவிதியை. நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:16 மணி வரை மூலம், அதன் பின்பு போராடம். நாமயோகம் இன்று மாலை 4:53 மணி வரை விருத்தி, அதன் பின்பு துருவம். கரணம் இன்று காலை 9:33 மணி வரை பவம், அதன் பின்பு இரவு 10:10 மணி வரை பாலவம், அதன் பின்பு கௌலவம். அமிர்தாதி யோகம் இன்று நாள் முழுவதும் சிறப்பான சித்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று அதிகாலை 2:16 மணி வரை கிருத்திகை, அதன் பின்பு ரோகிணி. இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவரும் வாகன பயணங்களில் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஆஸ் யூஷுவல் நான் என்ன சொல்லுவேன், கண்டிப்பாக சென்னையில் இருக்கிறவா கோயம்பேடு குறுங்காலீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு அந்த சரபேஸ்வரர் வழிபாடு பார்க்குறது ரொம்ப விசேஷம். கூட்டு பிரார்த்தனை அதெல்லாம் ஜெகஜோதியாக இருக்கும். நல்லா பார்த்துட்டு வாங்கோ, சரபேஸ்வரர் அருள் கண்டிப்பாக கிடைக்கும். அப்படி முடியாத பட்சத்தில் சென்னையில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணணும், சாயந்தரம் 4:30லேருந்து 6 ராகு காலத்தில் ஓம் ஸ்ரீ சரபேஸ்வராய நமக, அதேமாரி ஓம் ஸ்ரீ நரசிம்ம சுவாமினே நமக அப்படின்னு 108 தடவை சொல்லிவிட்டு கொஞ்சம் வெல்லம் வச்சு நைவேத்தியம் பண்ணுங்க, கற்பூர ஆரத்தி காமிங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உங்கள் குடும்பத்தில். அடுத்தபடியே சந்திர தரிசனம் அப்படின்னாலே சாயந்தரம் கொஞ்சம் கையில் காசு வச்சுக்கோங்க. ஒரு 7 மணிக்கு மேலே, புரியுதா, 6 மணி 7 மணி பரவாயில்ல, 7 மணிக்கு மேலே மேற்கு திசையை நோக்கி நின்றுட்டு அந்த காசை மூடிண்டு ஓம் ஸ்ரீ சோமாய நமக, ஓம் ஸ்ரீ சோமாய நமக அப்படின்னு ஒரு 11 தடவை சொல்லிவிட்டு அந்த காசை கொண்டு போய் அதாவது சில்லற காசு தான் எடுத்துகிட்டு போகணும், புரியுதா, கொஞ்சம் 4-5 காசு எடுத்துகிட்டு போங்க. எடுத்துகிட்டு போயிட்டு அந்த காசில் கொஞ்சம் உங்கள் எங்கே அந்த மணி பாக்ஸ் இருக்கோ அதில் கொண்டு போட்டுக்கோங்க. அற்புதமாக அந்த மணி அப்படியே உங்களுக்கு வளர்ந்துட்டே இருக்கும். காசு பணம் துட்டு அது வளர்ந்துட்டே இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரியே கிடைக்கும். அதனால் நீங்கள் நினைக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இந்த சந்திரபகவான் மூலமாக உங்களுக்கு நிறைவேறும். அடுத்தபடி இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறனால நவகிரகங்களில் உள்ள பித்ருக்காரகராகிய சூரிய பகவானை வழிபாடு செய்ய உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: மிதுன ராசியில் குரு வக்கிரம், சிம்ம ராசியில் கேது, விருச்சிக ராசியில் புதன் மற்றும் சுக்கிரன், தனுசு ராசியில் சூரியன் மற்றும் செவ்வாய் சந்திரன், கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். அன்பான மேஷராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்யஸ்தானம் அப்படிங்கிற 9ஆம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமாக இருக்கிறதுனால நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் வண்ணங்களாக மாறும் நாள். இன்றைக்கி இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக அமையும். அரசியல்வாதிகள் முன்னேற்றம் காண்பார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். அதேபோல் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்க்கும் சலுகைகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். மேஷராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து உங்கள் பேக்கில் போட்டு எடுத்துன்னு போயிடுங்க. உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த 2 சாக்லேட்டை சாப்பிட்ருங்க, இல்லைன்னா உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு கொடுத்துருங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதுனால அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டியதும் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படி வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் இன்றைக்கும். ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்குது. சந்திராஷ்டமம் இருக்குங்கும்போதே
நம்ம ஸ்ரத்தையாக இருக்கணும் எல்லா விஷயத்துலேயும். இல்லத்தில் கொஞ்சம் டென்ஷன்லாம் இருக்கும், உத்தியோகத்துலேயும் கொஞ்சம் வேலைபளு அதிகமாக இருக்கும், வாகன பயணங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். தொழில் வியாபாரத்தில் சில இன்னல்கள் இடைஞ்சல்கள் இடையூறுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் சக வியாபாரிகளையும் அரவணைத்து செல்வது நல்லது. இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள். அரசியல்வாதிகள் பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுக்கலாம். இன்றைக்கி ரிஷபராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க விடுவோம் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. அன்பான மிதுன ராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலகலப்பிற்கு குறைவில்லாத நாள். ஏன்னா இன்றைக்கும் இந்த சந்திர பகவான் உங்களோட கலத்திரஸ்தானம் அப்படிங்கிற 7ஆம் இடத்துல இருக்கார். குருவோட 7ஆம் பார்வையும் வாங்கிக்கிறார். அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாள். இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப சிரத்தையாக இருக்கும். அதேமாரி இன்றைக்கி உத்தியோகத்தில் உங்களோட முயற்சிகள்லாம் பாராட்டப்படக்கூடிய விஷயத்தில் இருக்கும். அதேமாரி தொழில் வியாபாரமும் ரொம்ப அற்புதமாக நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, நண்பர்கள் ஆதரவு கண்டிப்பாக இருக்கும். உங்களோட பால்யகால சிநேகிதர்களை அப்படியே சந்தித்து மகிழ்வீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக அமையும். அரசியல்வாதிகள் முன்னேற்றம் அடைவார்கள். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் சந்தோஷ வானில் சிறகடித்து பரப்பீர்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். இன்றைக்கி மிதுன ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமம் எடுத்து பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க விடுவோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. அன்பான கடகராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாள். ஏன்னா இன்றைக்கி பகை ருண ரோகம் அப்படிங்கிற 6ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். அதனால் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகளை முறியடித்து வெற்றி காண்பீர்கள். கடன் சுமை குறைய வழிபிறக்கும். வருமானம் வந்து சேரலாம். உடல் ஆரோக்கியத்திலிருந்து வந்த பின்னடைவு விலகும். அதேபோல் புதிய வேலை தேடும் குழந்தைகளுக்கு வேலைவாய்ப்பு அருமையாக அமையும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். இன்றைக்கி கடகராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீலம். வணங்க விடுவோம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. அன்பான சிம்ம ராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற 5ஆம் இடத்துல சந்திர பகவான் அற்புதமாக இருக்கிறதுனால உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதேமாதிரி தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு குழந்தைகளின் மூலம் நல்ல ஒரு மகிழ்ச்சியான தகவல் வந்து சேரும். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கலாம். இன்றைக்கி சிம்மராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க விடுவோம் சார பரமேஸ்வரர். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. அன்பான கன்னி ராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா ரொம்ப அற்புதமான ஒரு நாள். 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இந்த சுகஸ்தானத்தில், அதாவது கேந்திரஸ்தானம்னு சொல்லலாம், அங்கே சந்திர பகவான் அற்புதமாக இருக்கிறதுனால இன்றைக்கி சில பேருக்கு எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்கும். உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். தொழில் வியாபாரமும் பரவாயில்லை, நல்லபடியாக இருக்கும். பயணங்கள் ஏற்படலாம். அதேமாரி இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற நண்பர்களுக்கெல்லாம் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை சிலருக்கு உருவாகும். அதே மாதிரி இன்றைக்கி அரசியல்வாதிகள் அப்படிங்கும்போது அவங்களுக்கெல்லாம் அந்த பயணங்கள் அற்புதமாக கிடைக்கிறதுனால மக்களின் செல்வாக்கு என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உறவினர்களின் வருகை கண்டு மனமகிழ்ந்து போவார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். இன்றைக்கி கன்னிராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க விடுவோம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. அன்பான துலாம் ராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகாயஸ்தானம் அப்படிங்கிற 3ஆம் இடத்துல சந்திர பகவான் பூராட நட்சத்திர காலில் வர அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எடுத்த காரியங்களை திறம்பட செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவதோடு எதிர்பார்க்கும் சில சலுகைகளையும் பெறுவீர்கள்.
தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். சிலருக்கு புதிதாக கிளை தொழில் தொடங்குவதற்குண்டான வாய்ப்புகள் வந்து சேரும். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகள் வழியில் நல்ல செய்தி ஒன்று கண்டிப்பாக கிடைக்கும். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயல்படுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். துலாம் ராசியை சேர்ந்த நண்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்து விடுங்க. அதிக அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க விடுவோம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? ரொம்ப அற்புதமான ஒரு நாள். ஏன்னா தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற 2ஆம் இடத்துல தான் இன்றைக்கும் சந்திர பகவான் அதிக அற்புதமாக இருக்கார். நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப உற்சாகமாக இருக்கும். அதுவும் உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் சக்கப்போடு போடு ராஜா, காட்டில் மழை பெய்யுதுங்கிற மாதிரி இருப்பீங்க. அதேமாரி தொழில் வியாபாரமும் ரொம்ப அற்புதமாக நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவர் ஆதரவாக இருப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக நடைபெறுவார்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு நூதன பொருள் சேர்க்கை உண்டாகும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். இன்றைக்கி விருச்சிக ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதிக அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க விடுவோம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? ரொம்ப கவனமாக இருக்கணும் இன்றைக்கும். ஏன்னா உங்கள் ஜென்மராசியில் சந்திரபகவான் இருக்கார், மனோகாரகன் இல்லையா? அதனால் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். நம்ம உடம்புல ஒரு அசதி, சோர்வு இந்த மாதிரிலாம் இருக்கும். காலையில் எழுந்திருக்கும் போதே என்னடா அது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஆனால் அதெல்லாம் தூக்கி வச்சுட்டு அழகாக எழுந்து எல்லா வேலைகளையும் செய்யணும். புரியுறதா? இன்றைக்கி உத்தியோகத்தில் கொஞ்சம் வீண் அலைச்சல் இருக்கலாம். தொழில் வியாபாரம் பரவாயில்லைங்க. ஆஸ்டச் என்ன போயிட்டு இருக்கோ அதேமாரி போயிட்டு இருக்கோம். நான் இந்த இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் மட்டும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கோங்க. அரசியல்வாதிகள்லாம் மேடை பேச்சுக்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேருவதில் காலதாமதம் ஆகலாம். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். இன்றைக்கி தனுசு ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டிய மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 8. அன்பான மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் கொஞ்சம் செலவு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நேற்றுக்கு நல்ல செலவு பண்ணிங்க அப்படின்னா இன்றைக்கி கொஞ்சமாக செலவு பண்ணுவீங்க. நேற்றுக்கு கொஞ்சமாக செலவு பண்ணிங்கன்னா இன்றைக்கி நிறையா செலவு பண்ணுவீங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க குடும்பத்தில். அதே மாதிரி இன்றைக்கி சில புனித யாத்திரை இல்லைன்னாக்கா ஒரு இன்ப சுற்றுலா இது செல்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் கூடி வரும். குழந்தைகள் குடும்பத்தெல்லாம் அழைச்சிட்டு ஜாலியாக ஒரு டூர் போயிட்டு வருவீங்க. காலையில் போயிட்டு சாயந்தரம் வந்துடலாமே எல்லாம். இப்போல்லாம் அந்த மாதிரி போயிட்டு வரதுக்கு ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. உத்தியோகத்தில் இடமாற்றம் இனிமையாக கிடைக்கும். தொழில் வியாபாரமும் நல்லபடியாக ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குது. அதே சமயம் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள். அதேமாரி கலைத்துறை நண்பர்களுக்கு வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள அழைப்புகள் கூடி வரும். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். இன்றைக்கி மகர ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது வெல்லம் ஜாக்கரி கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் அங்காள பரமேஸ்வரி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. அன்பான கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாபஸ்தானம் அப்படிங்கிற 11ஆம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமாக இருக்கிறதுனால இன்றைக்கி உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்குங்க. அதுவே நீங்கள் எதிர்பார்க்குற அந்த சலுகைகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதேமாரி இன்றைக்கி தொழில் வியாபாரம் ரொம்ப லாபம்தான். அடி அற்புதமாக தூள் கிளப்பி போயிட்டே இருப்பீங்க. சும்மா அதிருதில்லை அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க. இன்றைக்கி குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான செய்தியெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதேமாரி அதிகாலையிலேயே ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு அலைபேசி மூலமாக வந்து சேரும். அதே மாதிரி இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் சந்தோஷ வானில் சிறகடித்து பரப்பீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் தேடி வரும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் கூடி வரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராக்கி ஆனந்தமாக காணப்படுவார்கள். இன்றைக்கி கும்பராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை 2 எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க விடுவோம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. அன்பான மீன ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா கொஞ்சம் கடுமையாக சவால்களெல்லாம் சமாளிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா உங்களோட ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற 10ஆம் இடத்துல சந்திரபகவான் இருக்கிறதுனால, ஆனால் குருவோட பார்வையை வாங்கிக்கிறதுனால உத்தியோகத்தில் கொஞ்சம் பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழல், கொஞ்சம் வேலை பளு இன்றைக்கும் அதிகமாக தாங்க இருக்கும். அதேமாதிரி தொழில் வியாபாரத்தையும் கொஞ்சம்
கான்சன்ட்ரேட் கண்டிப்பாக பண்ணணும் நல்லபடியாக. அதேமாரி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் தேடி வரும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். இன்றைக்கி மீன ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதி எடுத்து பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5.